இன்னைக்கு வட்டிக்கு வாங்கிட்டு அவங்களால வந்து ஏன் முன்னுக்கு வர முடியல? ஏன் அவங்களால கடனும் அடைக்க முடியல? வட்டியும் சரியா கட்ட முடியல? ஏன் ரொம்ப கடனுக்கு மேல கடன் ஆகுதுன்னா, வாங்கிட்டு இருக்கிற வட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா, அவன் வருமானத்துல வந்து நிறைய காசு வட்டிக்கே கட்டுறதுக்கு சரியா போயிடுது. பிளஸ் நம்மளால கட்டிட முடியும். நம்ம வந்து நாளைக்கு வந்து இன்னும் இன்னும் சம்பாதிப்போம், கட்டிட முடியும், இதெல்லாம் வந்து கம்மியான அமௌண்ட் தான் அப்படின்னு நினைச்சு நினைச்சு வாங்குறது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வட்டியை வந்து அந்த இன்கம் சாப்பிட்றது. எப்படின்னா, இல்லை என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க ஏதோ கை செலவுக்கு வாங்கினாங்க, கட்டிட்டு வாங்க, கம்மி தான் காசுங்கன்னுவாங்க. டப்புன்னு இன்னொரு செலவு வரும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு ஒருத்தர்கிட்ட வாங்கினது கட்ட முடியாம இன்னொருத்தர்கிட்ட வாங்க வேண்டியது அந்த செலவு. இன்னொருத்தர்கிட்ட வட்டி வாங்கினதுக்கு அப்புறம் இவருக்கும் கட்ட முடியாது, அவருக்கும் கட்ட முடியாது, அடுத்த செலவு வந்துடும். அதாவது மாத்தி 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 ஒருத்தர்கிட்ட ரெண்டு பேர்கிட்ட இந்த 3 பேர்கிட்ட வாங்கி ஒரு வாட்டி அவருக்கு கொடுக்க வேண்டியது, ஒரு வாட்டி இவருக்கு கொடுக்க வேண்டியது, இதே பழக்கமாயிடும். போக 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 இஎம்ஐ எப்படி ஒரு பழக்கமோ அதே மாதிரி வட்டியும் போக போக பழக்கமாயிட்டு எந்த அளவுக்கு போகும்னா, இவங்களால வந்து அதை வந்து எந்த காலத்துலயுமே வந்து அடிக்க முடியாத அளவுக்கு இவங்க வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடா வாங்கிட்டு இருப்பாங்க வட்டி. எந்த அளவுக்கு வட்டி ஏறிட்டு இருக்கோம்னா, இந்த இந்த ட்ரெயின் மாதிரி ட்ரெயின் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம் வட்டி. வட்டி இந்த ட்ரெயின் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். அந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். இவங்க சம்பாதிக்கிறது எப்படின்னா, இந்த சைக்கிள்ல அந்த இந்த சைக்கிள் ஸ்பீட்ல சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ எந்த காலத்துல இவர் வந்து சைக்கிள் ஸ்பீட்ல போய் போய் ஓடி 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 இந்த ட்ரெயினை பிடிக்கிறது? இவரால வந்து என்னைக்குமே இந்த ட்ரெயினை பிடிக்க முடியாது. இந்த ட்ரெயின் வட்டி. இது வட்டி வந்து இந்த ட்ரெயின் ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல நிற்கும். அந்த இடத்துல வேணா இவரு கொஞ்சம் ஸ்பீடா போவார், அவ்வளவுதான். தவிர இவரால ட்ரெயினை ஓவர்டேக் பண்ணவே முடியாது. உங்களுடைய இன்கம் எப்படின்னா இந்த சைக்கிள்ல போயிட்டு இருக்க மாதிரி. நீங்க வந்து வட்டி வந்து இந்த ட்ரெயின் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறது எப்படி பிடிப்பீங்க உங்களால? நீங்க யோசிக்கணும். அந்த ஸ்பீட்ல நம்ம நைட்டு தூங்கினாலும் வட்டி ஏறுது, நம்ம தூங்காட்டியும் வட்டி ஏறுது, நம்ம வேலை பண்ணாலும் பண்ணாட்டி என்ன பண்ணாலும் வட்டி ஏறினே இருக்கும். அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடையாது. வட்டி ஏறி இருக்கும். அதுக்கு ஈக்குவலா நம்ம எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து நீங்க கரெக்டா யோசிச்சீங்கன்னா, கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கண்டிப்பா முன்னேறுவீங்க. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, கஷ்டன்றது வந்து எல்லாருமே வந்து வேற விதமா யோசிக்கிறாங்க. கஷ்டம்னா இப்போ நீங்க வந்து ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே. கஷ்டம், நான் கஷ்டப்பட்டேன்னா இன்னும் ஒரு 5,000 ரூபாய் கொடுப்பாங்க ஒரு இடத்துல வேலை பண்ணா அதிகபட்சமா. அதை வச்சு உங்களால எல்லாமே செலவு பண்ணிட முடியாது. எல்லா வட்டியும் கடனும் அடிச்சிட முடியாது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துனே இருக்கும். இது பத்தாது. உங்களுக்கு வந்து 20லேருந்து இன்னொரு கஷ்டப்பட்டு ஒரு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, அவ்வளோதான். தவிர வேற என்ன கொடுப்பாங்க? இதே நீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா கூட அந்த பொருள் வந்து டிமாண்ட் இருக்கணும். அந்த பொருள் வாங்குறதுக்கு உங்ககிட்ட பெட்டுப்பிடி இருக்கணும். அது மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க சேல் பண்ணணும். ப்ளஸ் அந்த பொருள் விற்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். அது அழுகு போகிற பொருள் இருந்தால் சீக்கிரமா வித்துடணும், இல்லைன்னா உங்களுக்கு நஷ்டமாயிடும். நிறைய இருக்குது. இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஏன் வந்து சிட்டில வந்து ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இல்லை 25,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தும் கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்க மேக்ஸிமம் எவ்வளோ சேர்த்து வைக்க முடியும்? இது வீட்டில் 2 பேர் சம்பாதிக்கிறவங்க இருந்தால் பிரச்சனை இல்லை. 2 பேர் இருக்க வரையும் பிரச்சனை இல்லை. 2 பேர் இல்லை, ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு 25,000 ரூபாய் இருந்தாலே ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் சிட்டில வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் கிராமத்துல வந்து எல்லாருக்கும் நிலம் இருந்தது. ஆனா அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிட்டிக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு வரேன், இது இங்கேருந்து யார் இந்த விவசாயம் பார்க்கறது, அண்ணனோ தம்பியோ நீங்க யாராவது விவசாயம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அது சின்ன லெவல் ஆளுங்க பண்ணக்கூடிய வேலை, அதை நம்ம பண்ணக்கூடாது, நம்ம சிட்டி போய் சம்பாதிச்சிடலான்னு அப்பெல்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் விட்டு வந்துட்டாங்க சிட்டி. அந்த இடமும் கொஞ்ச நாள் அவங்கள விவசாயம் பண்ணி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு விவசாயம் பண்ணி வந்தது சாப்பிட்டு அதுக்கப்புறம் இருந்த நிலமும் வித்துட்டு அதுவும் காலி போயிடுச்சு. இப்போ என்ன நிலைமை ஆகி போயிடுச்சுன்னா, ஒரு ஊர்ல வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவங்க கிட்ட கூட 1 ஏக்கர் பூமி இருக்கும். ஆட்டை கிட்ட நிப்பாட்டுறதுக்கு, அதுக்கு தீனி போடுறதுக்காக 1 ஏக்கர் ஷெட்டு போட்டிருப்பான். 1 ஏக்கர்ல சின்ன ஷெட்டு போட்டிருப்பான். மேய விடுறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுருப்பான். அவங்க கூட ஒரு ஏக்கர் மினிமம் 10 லேருந்து 15 லட்சம் ரூபாய் ஈஸியா கிராமத்துல. ஆனா அதே வந்து அவன் என்ன பார்த்தாலும் ஒரு டவுசர் ஒன்று போட்டுருவான், சட்டை ஒன்று போட்டிருப்பான். அவங்ககிட்ட ஒரு 100 ஆடு இருக்கும். ஒரு ஆடுக்கு 6 ரூபாய் 6,000 ரூபாய் போட்டா கூட 100 ஆடு வந்து 6 லட்சம் ரூபாய் ஆயிப்போச்சு. அவங்ககிட்டயாவது 6 லட்சம் ரூபாய் சரக்கு சரக்கு இருக்கும். ஆனா அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி சிட்டி வந்தவங்க கிட்ட என்ன இருக்கும்னா, கடன் தான் இருக்கும்.
காசு இருக்காது, கடன் தான் இருக்கும். எப்படி மாசத்தை ஓட்டுறதுன்னு பார்த்துட்டு இருப்பான். ஒரு 4 நாள் வேலைக்கு போனேன்னா வேலையை விட்டு தூக்கிடுவான். 1008 கண்டிஷன் போடுவான். இவங்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. ஆனா இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த கிராமத்துக்கு போயிட்டு இல்ல ஆடு வளர்க்குறதோ, இல்ல கோழி வளர்க்குறதோ, இல்ல திரும்பி விவசாயம் பண்றதோ, இதை வந்து சின்ன வேலை அப்படின்னு ஒதுக்குனதுனால தான் இன்னைக்கு சிட்டில இருக்கவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. சிட்டில இருக்கவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறது ரீசன் என்னன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை பண்ணின்னு இது வந்து இதனால நம்ம சம்பாதிச்சிடும் ஏதோ ஓட்டுறதுக்காக, லைஃப் ஓட்டுறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பத்தாது. அது பத்தாது. நீங்க எந்த அளவுக்கு ஸ்பீட்ல ஓடணும்னா, இந்த ட்ரெயின் மாதிரி ட்ரெயின் ஸ்பீட்ல ஓடுற மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பிடிக்கணும். அப்பதான் உங்களால வந்து அந்த ஸ்பீட்ல போயிட்டு உங்களை கடனையும் அடைக்க முடியும். இல்ல நெக்ஸ்ட் கடன் இல்லைன்னா கூட நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு உங்களால சேர்த்து வைக்க முடியும். நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்புறம் வரவங்களுக்கு. இல்ல உங்களுக்கே வந்து ஒரு 10 வருஷத்துக்கான காசு பேக்கப் இருந்ததுன்னா ஒரு தைரியம் ஒன்று இருக்கும். பரவாயில்லப்பா நம்மளுக்கு எதாவது ஆச்சுன்னா கூட நம்ம 10 வருஷத்துக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கோம் காசுன்னு உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். ஆனா நீங்க போறதுலாம் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா, ஒண்ணே நீங்க வந்து இந்த ட்ரெயின் ஸ்பீடு ஓடணும்னா நீங்க நைட்டு தூங்கினாலும் நீ பகல்ல தூங்கினாலும் வேலை பண்ணாலும் வேலை பண்ணாட்டியும் வட்டின்றது வந்து ஏறிட்டு இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் நீங்க ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணா, எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது கோழி வளர்த்தீங்கன்னா அதுக்கான டைமுக்கு அது முட்டை போட்டுரும். அதுக்கான டைமுக்கு அதுக்கு வளர்ச்சி வந்துடும். குஞ்சு கோழி ஆயிடும். அதுக்கான டைம் வந்து முட்டை போடும். அந்த முட்டையை நீங்க வித்து காசாக்கலாம். இல்ல நீங்க வந்து கோழியை கூட வித்து காசாக்கலாம். அதெல்லாம் வந்து டைம் பேஸ்டு. இது எப்படி வட்டி வந்து ஏறிட்டு இருக்குமோ, இந்த வட்டி எப்படி ஏறிட்டு இருக்குமோ அதே மாதிரிதான் இது கோழியும் வளர்ந்துருக்கும். இது ஏற ஏற இது வளர்ந்துருக்கு. நான் சொன்னேனே இது ட்ரெயின் ஸ்பீட்ல போகணும்னு சொல்லி தூங்கினாலும் ஏறிட்டு இருக்கணும், தூங்கினாலும் வளர்ந்துன்னு இருக்கணும். என்ன பண்ணாலும் அது மல்டிப்ளை ஆகணும். அதே மாதிரிதான் இதுவும் நீங்க தூங்கினாலும் இது முட்டை போடுற டைம் முட்டை போட்டுரும். நீங்க தூங்காட்டியே இது முட்டை போட்டுரும். இதுக்கு ஈக்குவலா போகணும்னா இந்த மாதிரி சம்திங் ஒன்று பிடிக்கணும். அது வளரணும். அது மூலியமா உங்களுக்கு காசு வரணும். நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இதோட டைம் வந்து முட்டை போடும். முட்டை ஸ்டாப் பண்ற டைம் வந்து முட்டை ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க மேனேஜ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த பிடிக்கிறது கிடையாது. சரி கோழி வளர்த்தா அவ்வளோ நஷ்டம் வந்துடும், இல்லை ஃபார்ம் வளர்த்தா அவ்வளோ நஷ்டம் வந்துடும், நிறைய பேர் நஷ்டம் போயிட்டாங்க, எதாவது பண்ண முடியாதுன்னா உங்களுக்கு பயமா இருந்தால் பண்ணாதீங்க. இல்லை செத்துச்சுன்னா பாவமா தெரியும், பண்ணாதீங்க. வேற ஏதாவது வந்து செடி வச்சோ மரம் வச்சோ விவசாயத்துல நீங்க ஏதாவது பண்றதா இருந்தா இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இது பூ பூக்கிற டைமுக்கு பூ பூக்கும், காய் காய்க்கிற டைமுக்கு காய் காய்க்கும். அதுக்கு அந்த அந்த டைமுக்கு என்ன பண்ணணுமோ அது வேலை அந்த அந்த மரம் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பதிலாக மரம் வேலை பண்ணிட்டு இருக்கோம், மரமோ செடியோ அது வேலை பண்ணிட்டு இருக்கோம். இவன் எப்படி வட்டி உங்களுக்கு வந்து உங்களுக்கு எதிராக செயல்படுவானோ இது உங்களுக்கு ஆதரவா செயல்படும். ஆனா இந்த மாதிரி ஒரு இது வளர்ந்துருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பிடிக்கிறது கிடையாது. இந்த இடத்துல 25,000 சம்பாதிச்சுமா 30,000 யாராவது கொடுப்பாங்களா? அவங்கள போய் தேடலாமா? இப்படியே தேடி நின்னா திருப்பி அங்கேயிருந்து 30,000 வேலையில போனா திருப்பி ஃபர்ஸ்ட் 20,000 வந்துடும். இந்த 20,000 30,000 எப்படின்னா காலத்துக்கு ஏற்ற கூலி, காலத்துக்கு ஏற்ற கூலியை தவிர அது வந்து உங்க லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்காது. ஏதோ டெம்பரவரியா ஒண்ணுமே இல்லாதவனுக்கு ஹெல்ப் ஆகுந்தவங்க அதுலயே இருந்து ஏதாவது பண்ணனாலும் பண்ண முடியாது. யாரா 4 பேர் போவாங்க வேணா, ஏதாவது நெட்வொர்க் நல்ல நெட்வொர்க் அடிச்சு அது மூலியமா வேணா அவங்க இம்ப்ரூவ் ஆகும் தவிர மீதி எல்லாமே உங்களுக்கு வந்து உதவாது. ஐடி வேலை இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஐடி வேலை வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்க அதுலேருந்து வெளில வந்துடுவீங்க. நீங்க சம்பாதிச்சா நல்லா செலவு பண்ணிருப்பீங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் நல்லா சேவிங்ஸ் பண்ணிருந்தீங்க, நீங்க தப்பிச்சீங்க. லோன் இருக்கக்கூடாது நீங்க வரும்போது. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க வந்து உங்க மேல இண்டிபெண்டா இருக்கணும். பிளஸ் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களை சாப்பிட்றதுன்னா நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இதை கையில எடுக்கணும், இதை கையில எடுத்து பண்ணணும். இல்லைங்க விவசாயம் பண்ணா பெரிய நஷ்டம் வரும், நிறைய பேர் அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க விவசாயத்துல, அதெல்லாம் ஒன்றும் வர இத்தனை பேரும் பாக்குறாங்க டிவில ரேடியோல, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அவங்க அப்படிதான் ஹைலைட் பண்ணுவாங்க. ஆஹ் அது எப்படின்னா 10 வாட்டி நீங்க விவசாயம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 3 வாட்டி நஷ்டம் வரும். 7 வாட்டி வந்து அவங்க ஜெயிப்பாங்க. ஆனா 7 வாட்டி ஜெயிச்சதை காமிக்க மாட்டாங்க, 3 வாட்டி தோத்ததை தான் காமிப்பாங்க. 7 வாட்டி ஜெயிச்சு அப்படி எல்லா வாட்டியும் தோக்கிறதா இருந்தா யாரும் நாட்டுல விவசாயமே நடக்காது. நீங்க என்ன பண்ணணும், இல்லைங்க நான் விவசாயம் பண்ணி அந்த நேரத்துல வந்து மழை வந்துச்சுன்னா, இல்ல வந்து புயல் வந்துச்சுன்னா, வெள்ளம் வந்துச்சுன்னா அழிஞ்சு போயிடும் அப்படின்ற பயம் இருக்குதுன்னா நீங்க ஜஸ்ட் இலைய செடி வச்சா இலை வந்ததுன்னா அந்த இலையை கூட வித்து காசாக்குற மாதிரி விவசாயம் பண்ணிக்க வேண்டியதுதான். உதாரணம் வாழை இலை இருக்குது, இல்லைன்னா அது முன்னாடி நீங்க ஓரளவு காசு சம்பாதிச்சுக்கலாம். இல்லை வெத்தலை இருக்குது, சம்திங் இலை வர அளவுக்காவது நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் உஷாரா இருந்தீங்கன்னா அது வித்து அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணீங்கனாலும் காசு சம்பாதிக்கலாம். அப்படி இல்லை
நான் பூ பூத்தா அந்த பூ வச்சு நீங்கள் சம்பாதிச்சிக்கலாம். காய் காய்கிற வரைக்கும் நாங்கள் வந்து இருக்க மாட்டோங்க, பூ வந்தாலே பரவாயில்லன்னு சொன்னா அங்கேயிருந்து நீங்கள் காசு சம்பாதிக்க காசு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி பூ இல்லை, நான் வந்து காய் காய்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், ஏதாவது 3 மாசமோ 4 மாசமோ இருக்க ஏதாவது ஒன்று விவசாயம் பண்ணி அதை சம்பாதிச்சுக்கலாம். ஒரு 30 நாள்லேருந்து 90 நாள்லேருந்து 120 நாள்லேருந்து இருந்து 120 நாளில் வரக்கூடிய காய்கறிங்க எவ்வளோ இருக்குது. அதையாவது நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறோ, ஜஸ்ட் பிளெயினாக வந்து விவசாய நஷ்டம் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் என்ன விதை வைக்கிறீங்க, என்ன வருது, அதுக்கு மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்கு இருக்குது, உங்ககிட்ட என்ன ரேட்டுக்கு வாங்குவாங்க, அது டிமாண்ட் இருக்குதா இல்லையா. நான் உங்களுக்கு சொல்கிறது 4 ஏக்கர் 5 ஏக்கர் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்ல, 1 ஏக்கராவது வாங்குங்க. ஜஸ்ட்டு 1 ஏக்கருக்காவது இல்லை, நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 வருஷம் குத்தகை எடுத்தாவது பண்ணி பாருங்க. 1 ஏக்கர் எடுத்துக்கோங்க, பெரிய லெவலில் வேணா 4 வெரைட்டி 5 வெரைட்டி போடுங்க, கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு. அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். ஏதாவது ஒரு சீசனை வந்து உங்களை வந்து தூக்கி குத்துரும். காசு இப்போ கொத்தமல்லி இருக்குது, அது என்ன பூ பூக்கும் காய் காய்க்குமா, ஜஸ்ட் இலை தான். வளர்ந்துடும் விற்றுக்கோங்க. புதினா இருக்குது, அது அப்படிதான், இலை வர விற்றுருங்க. கீரை இருக்குது, இலை வர விற்றுக்கோங்க. அது என்னன்னா வந்து கேவலமாக பார்க்கறதுனால நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் லைஃப் இருக்குது தவிர, இந்த வட்டி அடைக்கிற வரைக்கும் இல்லை இஎம்ஐ அடைக்கிற அளவுக்கு வந்து வருமானத்தை உங்களால் வந்து வேறு விதமாக வந்து ஈடுகட்டவே முடியாது. இதுக்கு வந்து இதுக்கான சரியான பதில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வளரக்கூடியது தான். ஒரு விதை நான் நான் ஒரு விதை வந்து ஒரு செடி ஆகும், ஒரு செடியிலேருந்து 100 விதை வரும், 100 1000 செடி ஆகும். இந்த மாதிரி ஆனால் தான் மல்டிப்ளை ஆகினா தான் உங்களால் வந்து இதை ட்ரெயினை விட்டு ஸ்பீடாக போக முடியும். இல்லைன்னா வந்து ஸ்பீடாக போகவே முடியாது. நிறைய பேர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. வேலை பண்ணுவீங்க, எல்லாம் டெம்பரரி வேலை. இல்லை கற்றுக்கணுன்னா ஒன்று நீங்கள் வெளியில் போய்ட்டு ஒரு கம்பெனி வைக்கிறதுக்காக நீங்கள் கற்றுக்கிங்க, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அந்த காலத்தை கடத்தணுன்றதுக்காக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக டைம் இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து எப்போ உங்களோட அவசியம் இல்லையோ ஏதாவது பிரச்சனை வரும்போது கம்பெனி வந்து தூக்கிடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இஎம்ஐ வாங்கியிருந்தாலும் கஷ்டப்படுவீங்க, வட்டிக்கு வாங்கியிருந்தாலும் கஷ்டப்படுவீங்க, இல்லை நகை பேங்க்ல வச்சிருந்தா கூட மூட்டணும் காசு வேணும், அது பாட்டு வட்டி ஏறினே இருக்கும். என்ன ஒரு ட்ரெயின் ஸ்பீடாக போகும், ஒரு ட்ரெயின் ஸ்லோவாக போகும், ஆகும் போதில் இது நிற்கவே நிற்காது, இது போயிட்டு தான் இருக்கும், அவங்களால பிடிக்கவே முடியாது. அதனால் நீங்கள் வந்து சிட்டியில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சம்திங் மல்டிப்ளை ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து கையில் எடுத்து விவசாயமோ என்னவோ அதை எடுத்து பண்ணீங்கன்னா அந்த வட்டியிலேருந்து நீங்கள் தப்பிப்பீங்க. இல்லைன்னா சைக்கிள் ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கணும். அது எட்டாவது ஏதோ ஒரு ஸ்டேஜுக்கு இவர் காலி ஆகிடுவார், இல்லை இவர் வந்து விட்டு குதிரை நம்மளால் முடியாதுன்னு தோற்றுருவார். அந்த நிலைமைக்கு வரதுக்கு முன்னாடி நம்மளே ஏதாவது யோசிக்கணும். பார்க்குறோம் நம்மளுக்கு எல்லா காய்கறி விலை ஏறிடுது, அந்த விலை ஏறுது, இந்த விலை ஏறி இருக்குதுன்றாங்க. நீங்கள் ஒரு 700 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா 700 ரூபாயில் 300 ரூபாய் வந்து இந்த சாப்பிட்ற ஐட்டத்துக்கே செலவாகி போயிடுதுன்னா இது எப்படி தெரியுமா இருக்குது. பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜமீன்தார்கிட்ட வேலைக்கு போனோன்னா கம்மியாக காசு கொடுப்பாரு. அவர் என்ன பண்ணுவார், 3 வேளை சோறு போட்டுட்டு 1 மாதத்துக்கு தேவையான சாமான மளிகை சாமான என்ன விளையுதோ பூமியில் அதை கையில் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அவ்வளோதான், கொஞ்சம் காசு கொடுத்துருவாங்க. இவர் குத்ததுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணதாக நினச்சி நவரம் போயிடுவார் வேலை பண்ணி. அந்த நிலைமைக்கு வந்து போயிடுச்சு. இந்த ரேட் இருந்ததுன்னா 700 ரூபாயில் 300 ரூபாய் சாப்பிட்றதுக்கு போயிடுச்சுன்னா இதுக்கு பேசாமல் என்ன சொல்லணும்னா, ஐயா எனக்கு என் குடும்பத்துக்கு 3 வேற சோறு கொடுத்துட்டு மிச்சம் மிஞ்சுதுன்னா நீங்கள் காசு கொடுங்கன்ற கேட்குற நிலைமைக்கு ஆகி போயிடுச்சு. ஏன்னா 300 ரூபாய் சாப்பிட்றதுக்கே போயிடுதுன்னா மீதி என்ன வாடகை கட்டுவான், என்ன பண்ணுவான். அந்த நிலைமை ஆகி போயிடுச்சு. ஏன்னா வந்து சரியான பிளானிங் கிடையாது, திங்கிங் கிடையாது, திருப்பி ஊரில் இருக்கிறவங்க கிட்ட டச் கிடையாது. அது தெரியல. நிறைய பேர் கேட்டேன்னா எங்களுக்கு தெரியாதுங்க, எதுவும் எங்கள் தாத்தா பண்ணாங்க ஒரு காலத்தில், எங்களுக்கு என்ன தெரியுங்கன்றாங்க. நீங்கள் இப்போ கற்றுக்கினீங்கன்னா நெக்ஸ்ட் லைஃப் நல்லா இருக்கும். இப்போயே உங்களுக்கு 50 வயசுக்கு மேலே தாண்டி போயிடுச்சுன்னா கஷ்டம். நெக்ஸ்ட் பார்த்து யோசிச்சிங்கன்னா இதுல வெளில வரலாம். இல்லைன்னா அப்படியே சுற்றின்னு இருக்க வேண்டியதுதான்.